வணக்கம் பார்வையாளர்களே. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி செஞ்சுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி தான் இதை ஓப்பன் பண்ணி செய்கிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் இந்த பவுட்ரை கட் பண்ணி போட்டுட்டு அதில் 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றி பிணைய சொன்னாங்க. ஸோ ஒரே ஊற்றினா நல்லா இருக்காது, கட்டி விழுந்துரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பரட்டி எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வந்துச்சு. ஸோ அப்போது நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி தெளித்து பிணைஞ்சேன். ஸோ நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த குலாப் ஜாமுன் செய்யணுன்னாவே இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் ஆஃபர் நிறையா போடுவாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த கடையில் வந்து இந்த ரவுண்டாக கொஞ்சம் கூட கிராக்ஸ் விடாத அளவுக்கு குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுட்ரு வாங்கிட்டு வந்ததை ஓகே போட்டு செஞ்சிடும்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இன்றைக்கி. ஸோ எனக்கு தேவைன்றப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து இது பண்ணேன். நல்லா உருட்டி இது பண்ணியாச்சு. அது எந்த அளவுக்கு பிணையிறமோ அந்தளவுக்கு சாஃப்டாகும். ஆனால் ரொம்ப பிணைஞ்சிடவும் கூடாது. மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக வந்தோடனே போட்டு நல்லா உருட்டி வச்சிடணும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஸோ அதுக்காக உருட்டின பிறகு அதை ஒரு எந்த பாத்திரத்தில் பிணைஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேயே வச்சு ஒரு தட்டை வச்சு மூடிடணும். மூடி வச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம், சில பேர் வந்து துணி போட்டு மூடி வைப்பாங்க. நான் துணியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடி வச்சேன். ஸோ மூடி வச்சதில் 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து உருட்டி சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்காமல் சின்ன உருண்டையாக எடுத்து இது பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா ஜீராவில் போடும் போது அது ரொம்ப ஊறி உள்ளே வந்து கட்டியாகவே இருக்கும். அது சாஃப்டாக உள்ளே இது இருக்காது. வெளியில் சாஃப்டாக இருக்கும், ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்காது. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இது பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டாச்சு. ஸோ அதில் வந்து 400 ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 400 கிராம்ஸ் சுகர் போட்டு கரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. 500 சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சர்க்கரை போட்டால் திகட்டாதா அப்படின்னு சொல்லி யோசித்து 400 கிராம்ஸ் மட்டும் நான் போட்டு இது பண்ணியிருந்தேன். போட்டு சர்க்கரை கரைச்சிக்கணும் நல்லா தண்ணியில். இது வந்து கம்பி பதம் எதுவுமே வரணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கொடுத்தாவே போதும். ரொம்ப இது பண்ணிட்டோம், கம்பி பதத்துக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா நம்ம குலாப் ஜாமுன் இது பண்ணி போட்ட பிறகு அது மேலே சர்க்கரை வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து சர்க்கரை பாகில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் வாசனைக்கு. அடுத்து எண்ணெயை காய வச்சு உருட்டி வச்சதெல்லாம் அந்த எண்ணெய் சூடானோன்னு போட்டு மிதமான சூட்டில் இது பண்ணி இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு இது பண்ண ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் வந்த பிறகு கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு அதை நல்லா பொரித்து வந்த பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். உடனே ஜீராவில் போடலை, கொஞ்ச நேரம் எடுத்து அதை ஆறுற வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் எத்தனை போட்டேன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டுட்டேன். இது வந்து 2வது பேட்ச் நான் போட்டது. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் எல்லாமே கலர் அப்படியே மாறினுச்சு. கோல்டன் ப்ரௌன்லேருந்து லைட்டாக அந்த மினுமினுன்னு வந்த பிறகு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். நானும் அந்த கிராக்லாம் வராமல் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வரலை, அந்தளவுக்கு 1 2 வந்துச்சு. ஸோ அதை வந்து ஜீரா ஆறின பிறகு ஜீராவும் ஆறிடுச்சு, இதுவும் ஆறின பிறகு போட்டு இது பண்ணோம். ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்படியே சாஃப்டாக இருந்தது ரொம்ப. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எடுக்கும் போது திரும்ப மற்ற பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உடையும், அந்த மாதிரி சாஃப்டாக இதாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுவும் ஜீராவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே அழகாக உருண்டையாக அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி நைட்டே காலியாகும்ட்டு காலியாகிடுச்சு. ஸோ இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பாய்.